2026 சனியின் வக்ர பெயர்ச்சியினால் 3 ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். ஜோதிடத்தில் சனி பகவான் நீதி கடவுளாகவும் கர்மாக்களுக்குரிய பலன்களை வழங்குபவராகவும் போற்றப்படுகிறார். சனி பகவானின் தாக்கம் ஒரு தனிநபரின் வாழ்வில் ஒழுக்கத்தையும் விடாமுயற்சியையும் கொண்டு சேர்க்கிறது. ஜோதிடர்களின் கணிப்புப்படி சனி பகவான் ஜூலை 27 வக்ரகதியில் பின்னோக்கி செல்லும் நிலையில் பயணிக்க தொடங்குகிறார். அவர் மீன ராசிக்குள் இருந்தபடியே இந்த வக்ர இயக்கத்தை மேற்கொள்வார். சனியின் இந்த வக்ர நிலை டிசம்பர் 11 வரை நீடிக்கும். இது மொத்தம் 138 நாட்கள் கொண்ட ஒரு காலகட்டமாகும். சனியின் இந்த வக்ர இயக்கம் 3 ராசிகளுக்கு மிகவும் சுபமான பலன்களை தரக்கூடும். அந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை இப்போது அறிந்து கொள்வோம். முதலில் மேசம். வக்ர நிலையில் உள்ள சனி பகவான் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். வேலை அல்லது தொழில் என எதுவாக இருப்பினும் மேசராசியில் பிறந்தவர்கள் தங்கள் பணியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உங்கள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அத்துடன் கூடுதல் நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன. அடுத்ததாக கடகம். கடகராசியை சேர்ந்த தொழில் முனைவோர் சனியின் வக்ர பேச்சின் தாக்கத்தால் கணிசமான லாபத்தை பெறுவார்கள். ஒரு புதிய தொழில் அல்லது ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்குவது குறித்து சிந்திப்பவர்களுக்கு இக்காலம் மிகவும் மங்களகரமானதாக அமையும். ஊதியம் பெறும் பணியாளர்கள் கூட தமக்கென சொந்த தொழிலை தொடங்குவது குறித்து சிந்திக்கக்கூடும். மூன்றாவதாக மகரம். மகர ராசினருக்கு சனி பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் பெயர்ச்சி அடைய போகிறார். டிசம்பர் 11 வரை இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலன்களை பெறுவார்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மேலும் முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்புகளை பெறலாம்.